எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். லோக்சபா தொகுதி மறுவரையறை மசோதாவை பார்லிமெண்டில் மத்திய அரசு தாக்கல் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திமுக தலைமை வன்முறையை தூண்டும் வகையில் மிரட்டல் விடுக்கிறது. இது ஜனநாயக விரோதம். திமுகவிற்கு 39 எம்பிக்கள் உள்ளனர். சட்ட மசோதாவில் பிரச்சனை இருந்தால் சபையில் பேசலாம். சட்ட நகலை எரிப்பதெல்லாம் ஒரு மாநில முதல்வருக்கு அழகில்லை. இது சட்ட விரோதம். இதுபோன்ற பேச்சையும் செயல்களையும் தேர்தல் கமிஷன் கண்டிக்க வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இந்த போராட்டம் நடத்த எப்படி அனுமதி பெற்றனர்? தமிழக அரசு அதிகாரிகளும் போலீசாரும் இன்னும் திமுகவை ஆளுங்கட்சியாக கருதுகிறார்களா? தமிழகத்தில் அசாதாரண சூழலை உருவாக்கி தேர்தலை தள்ளி வைக்க சதி நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. மேலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தையும் திமுக எதிர்க்கிறது. இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யும் முன்பே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இங்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தேர்தல் தோல்வி பயம்தான் காரணம். மக்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார்.